Hi guys, I am Rajkumar. I am freelancer. Today நாம பார்க்க போற வீடியோஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா Google AdSense என்ன Google AdSenseல இருந்து நமக்கு ரெவென்யூ வருமா வராதா தென் அதுக்கு நாம எவ்வளவு நாள் வெயிட் பண்ணனும் எந்த மெத்தட்ல வர்க் பண்ணா ரெவென்யூ இப்போ எனக்கு வரா போல உங்களுக்கு வரும் அப்படின்றது நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். சோ என்னோட சேனலுக்கு யாராவது நீங்க புதுசா வரீங்க அப்படினா நான் எது போல இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு 95% மேல புரியாம போக வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. சோ நான் இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டா நான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? இந்த வீடியோஸ் நீங்க பாக்குறீங்க அப்படினா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிரீன்ஷாட் வச்சு தான் நான் பேசிட்டு இருக்கேன். சரிங்களா? ஏன் நான் ஸ்கிரீன்ஷாட் வச்சு பேசுறேன் அப்படின்றது ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன். நண்பா என்னோட வெப்சைட்டுக்கு இன்வாலிட் கிளிக் அதிகமா நடக்கிறதால என்னுடைய டொமைன்ஸோ அல்லது மற்ற வெப்சைட் நேமோ சொல்ல முடியாத சுச்சுவேஷன்ல நான் இருக்கேன். மெயின் சைடு பாத்தீங்கன்னா mrfull.com கீழே டிஸ்கிரிப்ஷன் எல்லா சைடுமே கொடுத்துருக்கேன். ஒன் டைம் போய் சைடை போய் செக் பண்ணி பாருங்க. ஒன்று அது இல்லாமல் இந்த வீடியோஸ் நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஃபேக்காக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் கிட்டத்தட்ட 750 வீடியோஸ்க்கு மேலே நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? எக்ஸ்பெரிமெண்ட்னு சொன்னல, எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? 2 இயர்ஸ்க்கு எக்ஸாக்டாக நம்ம கம்ப்ளீட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போயிட்டு இருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலில் போயிட்டு செக் பண்ணி பாருங்க. ஆட்சன்ஸ் வீடியோ எப்போ நம்ம இது எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம பண்ணிட்டு வரோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். கரெக்டாக நைட் ஆனால் 11:40 ஸ்டார்ட் பண்ணி 12:05 12:20 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். mrfull.com மெயின் சைட்னு சொன்னோம் இல்லையா? அந்த வெப்சைட்ல தான் நம்ம எல்லாமே கொடுத்துருப்போம். தென் அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறங்கும் போது எந்த கண்ட்ரியை டார்கெட் பண்ணணும், எந்த ஆட் யூஸ் பண்ணணும், மேனுவல் ஆட் யூஸ் பண்ணலாமா அல்லது ஆட்டோ ஆட்ஸ் யூஸ் பண்ணலாமா, தென் எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஆர்டிகல் போஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். தென் அதுல ஃபுல் டீடைல்டா ஏன்னா இந்த வீடியோஸ்ல ஒரு சிலது மிஸ் ஆகலாம். ஸோ அந்த வீடியோஸ் நீங்க பார்க்கும்போது ப்ராக்டிகலா டொமைன் நேம் ஷோ பண்ணியிருப்பேன், எந்த ஆட் யூஸ் பண்ணணும், தென் எந்த கண்ட்ரில இருந்து எவ்வளவு ஸ்கோர்ஸ் கிடைச்சிருக்கு, எவ்வளவு இசிபிஎம் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு டீடைல்டா நம்ம 1 இயருக்கு முன்னாடியே நம்ம வீடியோ போட்டோம். ஸோ ஓல்டு வீடியோஸ்லாம் நம்ம சேனல்ல போய் ஒன் டைம் டோட்டலா வீடியோஸ் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம டேரக்டா நம்ம டாபிக் உள்ள வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் பாருங்க எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னா $56.79 ஃபார் டேக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? எஸ்டே அதாவது நேத்திக்கு பாத்தீங்கன்னா $99.79 கிடைச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸ்ல $251.47 கிடைச்சிருக்கு. திஸ் மந்த்ல டோட்டலா எவ்வளவு இருக்கு அப்படின்னா $381.98 கிடைச்சிருக்கு. சரிங்களா? தென் பேலன்ஸ்ல பாருங்க $49.45 கிடைச்சிருக்கு. லாஸ்ட் பேமெண்ட் போன மந்தோட அமௌண்ட் விட்ரால் ஆயிருக்கும்ல, அது லாஸ்ட் பேமெண்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $180.98 வித்ட்ரால் வச்சிருக்கோம். சரிங்களா? கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு $100 வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா விட்ரால் நடந்துரும். அப்படி இல்லைன்னா நம்ம மேனுவலா $300 வரைக்கும் மாத்தி வச்சுக்கலாம். சரியா? சரி, ஒரு பிகினர்ஸா கூகுள் ஆட்சன்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறவங்களுக்கு நண்பா, இப்போ கண்டிப்பா இந்த வீடியோஸ் நீங்க யூடியூப்ல தான் பாப்பீங்க. சரிங்களா? இப்போ யூடியூப்ல நான் எதுக்காக வீடியோ போறேன் அப்படின்னா ஒண்ணு என்னோட நாலேஜ் ஷேர் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா என்னுடைய ஸ்கில்ல இப்போ நான் வெப்சைட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் வெப் டிசைனரா இருக்கு இல்லையா? ஸோ நான் வெப்சைட் டிசைன் பண்ணி கொடுக்குறேன், கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அந்த மாதிரி அவைலபிள் இருக்கிற மாதிரி மோர் சர்வீஸ் நம்ம ஒரு ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்றதால மோர் சர்வீஸ் எங்கிட்ட இந்த சர்வீஸ்லாம் இருக்கு, நீங்க வேணும்னா வாங்கி யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி என்னுடைய பிசினஸ் நான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்காக நம்ம வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். சரிங்களா? அது போல இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த ரெவென்யூல எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது கூகுள் ஆட்சன்ஸ் நாம சொல்றோம். சரிங்களா? கூகுள் ஆட்சன்ஸ்ல இருந்து நமக்கு இந்த ரெவென்யூ ஜெனரேட் ஆயிட்டு இருக்கு. நீங்க இது போல கூகுள் ஆட்சன்ஸ்ல ரெவென்யூ எடுக்கணும், ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம்? 2 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஒன்னு, யூடியூப் சேனல் நம்ம கிரியேட் பண்ணி 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் அவர் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த கூகுள் ஆட்சன்ஸ்ல நம்ம ரெவென்யூன்றது பார்க்க முடியும். ரெண்டாவது, வெப்சைட் அதாவது வெப்சைட் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா வேர்ல்டு வைஸ் நீங்க டார்கெட் பண்றதா இருந்துச்சுன்னா .com டொமைன், .org, .net இது 3 டொமைன் எடுத்து ஒர்க் பண்ணலாம். அதை தாண்டி இருக்கக்கூடிய எல்லா டொமைன்ஸுமே கண்ட்ரி பேஸ் பண்ண டொமைன். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட கண்ட்ரிஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா .in, .us, .uk அந்த மாதிரி இருக்கு. ஆக்சுவலி இப்போதைக்கு நான் வீடியோக்காக ஒரு 4 மட்டும் சொல்றேன், போதுமா? தென் இது போல வெப்சைட் நமக்கான ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும். சரிங்களா? ப்ரோ எனக்கு ரொம்பவே நான் பிகினரா இருக்கேன், எனக்கு ஸ்கிராட்ச்ல இருந்து நீங்க சொன்னாதான் எனக்கு புரியும் அப்படின்றீங்கன்னா தயவு செஞ்சு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி உங்களுடைய டவுட் கேளுங்க. எதுவாக இருந்தாலும் ஓப்பனா சொல்லிடுறேன். சரிங்களா? வீடியோ சொல்லிட்டே போகணும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வீடியோடைய டியூரேஷன் அதிகமாயிடும். ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்ல ட்ரை பண்றேன். சரிங்களா? நமக்கான ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி அதுல யூனிக்கா ஆர்டிகல் போஸ்ட் பண்றது மூலியமா நமக்கு கூகுள் ஆட்சன்ஸ்ல நமக்கு அப்ரூவல் கிடைச்சிடும். சரிங்களா? இந்த கூகுள் ஆட்சன்ஸ்ன்றது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி. சரிங்களா? இது மூலியமா நமக்கு US டாலர்ல நமக்கு ரெவென்யூன்றது ஜெனரேட் ஆகும். டைரக்டா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். இதுதான் இதுல ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம். சரியா? சரி,
இப்போ டாபிக் வந்துடலாம் மறுபடியும். இப்போ இந்த டுடே டாலர் வந்து பாருங்க நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னா $56.79 வந்து கிடைச்சிருக்கா. உங்களுக்கு ஒரு டவுட்டா இருக்கலாம், ப்ரோ உண்மைக்குமே கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து ஃபார் டேவுக்கு $50 வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்னா நண்பா 100% இதுக்கு நான் கேரண்டி வரும், வராமலாம் போகாது. இது ரொம்பவே கம்மியான ஒரு அமௌண்ட் தான் சரிங்களா. அதாவது ஒரு நாளைக்கு அதிகபட்சம் வந்து குறைஞ்சபட்சம் நீங்கள் அது ரொம்ப எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை கம்மியாக வச்சுட்டாலும் சரி, எனக்கு வந்து ஃபார் டேவுக்கு $500 கிடைச்சிருக்கு, $700 கிடைச்சிருக்கு. ஒன்று குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு $10 வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக வரும். இதுக்கு எல்லாத்துக்குமே பேக் ஹண்டில் என்ன முக்கியமான ரோல் வருது அப்படின்னா ஆர்டிகிள் தாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து எந்த வெப்சைட்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள், மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வந்து அவங்க ஒரு ஏதோ ஒரு மைக்ரோ நேச்சர்ஸில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. அதுபோல் நமக்கு ரெவன்யூ வரணும் அப்படின்னா நான் ஃபுல்லாகவே யூஎஸ் பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கண்ட்ரி உங்களுக்கு சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா யூஎஸ் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இந்தியாவில் நம்ம என்ன தான் ஒர்க் பண்ணாலுமே நமக்கு இந்த ரெவன்யூன்றது ஒன்று கிடைக்காது நண்பா. சரிங்களா. என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்க, நான் வந்து எனக்கு வந்து ஃபுல்லாகவே தமிழ் தான் தெரியும், எனக்கு இங்கிலீஷ் வராது, எனக்கு வந்து ஃபுல்லாகவே ஆடியன்ஸ் மொத்தம் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு எல்லாருக்குமே, அதாவது இது உண்மையை சொல்லி ஆகணும்ல, வேறு வழி இல்லைல்ல. நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டு ஆர்டிக்கல் யூனிக்காக ரெடி பண்ணி போட்டாலுமே கூகுள் அது ஃபஸ்ட் பேஜில் டாப் 10க்குள்ளே ரேங்க் ஆகி ஃபார் டேவுக்கு 10,000 பேர் வந்தாலுமே இந்தியாவில் வந்து வரக்கூடிய யூசர்ஸ்க்கு ஆடுகளுக்கு நடந்தால் ரெவன்யூன்றது கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா. இது வந்து நான் எக்ஸ்பெரிமெண்ட்னு ஸ்டார்டிங்கே சொன்னேன் இல்லையா. ஸோ என் சேனலில் இருக்கிற நீ எந்த வீடியோ சொன்னால் எடுத்து பார்த்துக்க சரியா. இந்தியாவிலேருந்து ஃபார் டேவுக்கு $10 வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் சொல்கிறது நான் கேட்குறேன். ஏன்னா வரதுக்கு வாய்ப்பு கிடையாது, ஏன்னா இந்தியாவில் சிபிசி கிடைக்காது. இந்தியாவை மட்டும்தான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்தியா தாண்டி இப்போது யூஎஸ்லேருந்து இந்தியாவில் வாட்ச் பண்ணுறவங்களுக்கு இந்தியா வந்து ஒரு டயர் 1 கண்ட்ரியாக தெரியும் சரியா. ஸோ யூஎஸில் வந்து அங்கே இருக்கிற யூஸ் இருக்கும், அதாவது நம்ம இந்தியாவிலேருந்து யூஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து யூஎஸ் வந்து டயர் 1 கண்ட்ரியாக தெரியுது. இதுதான் கான்செப்ட். எந்த கண்ட்ரியில் நம்ம இருக்கோமோ, இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், நீங்கள் இலங்கையிலேருந்து பார்க்கலாம் சரிங்களா. இப்போது உங்கள் கண்ட்ரி வந்து நீங்கள் அந்த இடத்துல அந்த கண்ட்ரியில் வந்து ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு பாகிஸ்தானில் இருக்கீங்க அப்படின்னா இப்போ பாகிஸ்தானில் உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்னா உங்கள் கண்ட்ரியில் உங்களுக்கு ஒரு ஆடு கிளிக் நடக்குது அப்படின்னா ரெவன்யூ ஜென்ரேட் ஆகாது. இதுதான் சொல்ல வரோம். ஓகேவா. ஸோ நம்ம டயர் 1 கண்ட்ரியான யூஎஸ், யூகே, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, கனடா அந்த மாதிரி அதிகமாக சிபிசி தரக்கூடிய கண்ட்ரியை டார்கெட் பண்ணி ஆர்டிகல் மேக் பண்ணுறது மூலிமா ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும் சரியா. சரி, இப்போ ஃபார் டேவுக்கு $56 வந்திருக்குல்ல, அது ஏன் வந்திருக்கு, எதுக்காக வந்திருக்கு, அதை டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டுடே டாலரில் $56.79 வந்திருக்கு இல்லையா. திஸ் மந்த்தில் எவ்வளோ இருக்குது, $381.98 இருக்கு இல்லையா. இது கூட ஆடாய் தாங்க காமிச்சிட்ருக்கு, அதாவது ப்ளஸ் பண்ணி காமிச்சிட்ருக்கு. இப்போ டுடே டாலர் வந்து நமக்கு $1 வந்தாலும் சரி, அல்லது ஒரே நாளைக்கு $100 வந்தாலும் சரி, எவ்வளோனா வரட்டும், 1 ஹவருக்கு ஒரு டைம் வந்து கூகுள் ஆட்சன்ஸில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நமக்கு எவ்வளோ பேஜ் வருது, எவ்வளோ இம்ப்ரெஷன் வருது, தென் எவ்வளோ பேஜ் சிடிஆர், சிபிசி எல்லாமே ஒவ்வொரு 1 ஹவருக்கு ஒரு டைம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த விதத்தில் டுடே டாலர் இந்த டைமுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா $56.79 இருக்குது. அது இன்னும் ஒரு ஹவரில் $100 ஆகலாம், 150 ஆகலாம், 200 கூட ஆகலாம் சரிங்களா. அது எவ்வளோ வருதோ அது எல்லாமே திஸ் மந்த்தில் ஆட் ஆகி தான் காட்டும் சரிங்களா. அப்போ எஸ்டே லாஸ்ட் 7 days அமௌண்ட் காட்டாத அப்புறம் சேர்த்து அப்படின்னா அது காட்டாத நண்பா. எஸ்டேவும் லாஸ்ட் 7 days இந்த ரெண்டுத்துக்கான அமௌண்ட் வந்து எப்பவுமே கணக்கில் எடுத்துக்காதீங்க. இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ டுடேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட்ஸ் வந்து நைட்டு கரெக்டாக 12:05 இந்த டைம் காண உடனே என்ன ஆகும்னா டுடேவில் இருக்கக்கூடிய செக்ஷன் வந்து 00 ஆகிடும். அந்த இடத்துல இருந்து அப்படியே டேரெக்டாக நமக்கு எஸ்டே மூவ் ஆகிடும் சரிங்களா. அப்போ டுடேவில் இருக்கக்கூடிய இடத்துல 00 ஆகிடும் இல்லையா. அப்போது எஸ்டேவில் இருக்கக்கூடிய $99.97 அது எங்கே போகும் அப்படின்னா லாஸ்ட் 7 daysல $251.47 வந்து இருக்கு இல்லையா, இது கூட போய் ஆட் ஆகிடும். ப்ரோ இப்போ $251 கூட 47 சென்ட்ஸ் கூட ப்ளஸ் பண்ணி காட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது தெரியாது நண்பா. ஏன்னா லாஸ்ட் 7 days ரிப்போர்ட் தான் இது காட்டுது. ஓகேங்களா. இப்போ 250 கூட ப்ளஸ் பண்ணி காட்டலாம், இல்லை அப்படின்னா அதுக்கு கம்மியாகவும் காட்டலாம் சரிங்களா. ஸோ எப்பயுமே எஸ்டேவும் லாஸ்ட் 7 daysல கணக்கில் எடுத்துக்காதீங்க யாருமே. சரி, இப்போ இந்த $56.79 வந்ததுக்கான ரீசன் என்னன்னு பார்த்துருவோமா. கீழே பாருங்க பேஜஸ் எவ்வளோ இருக்குது, 845 பேர் வந்திருக்காங்க. அதே போல் கிளிக்ஸு அதாவது 23 போட்டுக்கலாம் அப்படின்னா என்னோட வெப்சைட்டுக்கு 845 பேர் வந்திருக்காங்க யூனிக்கா சரிங்களா. 100%. இது வந்து வெப்சைட் நேம் போட்டுலாம் சர்ச் பண்ணி வர கிடையாது, கீவேர்டு, அதாவது நம்ம வெப்சைட்டுக்குள்ள ரேங்கிங் ஆயிருக்கணும் ஆர்டிக்கல், அந்த விதத்தில் ஆர்கானிக்கா 845 பேர் வந்திருக்காங்க சரியா. அந்த 845 பேர் நம்ம வெப்சைட்டுக்குள்ள வந்து அவங்க தெரிஞ்ச ஆடு கிளிக் பண்ணாங்களோ அல்லது தெரியாம ஆடு கிளிக் பண்ணாங்களோ அது நமக்கு அதாவது அவங்க பொதுவாக ஆடு கிளிக் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க ஆடு கிளிக் பண்ணதில் 23 பேர் ஆடு கிளிக் பண்ணிருக்காங்க. அந்த 23 பேர் ஆடு கிளிக் பண்ணதால $56.79 கிடைச்சிருக்கு. ப்ரோ அப்போ என்னதான் சொல்ல வரீங்க, நம்ம வெப்சைட்டுக்கு பேஜ் யூஸ் வந்தால் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகாதா, இம்ப்ரெஷன் வந்தால் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகாதானா நண்பா. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தவரைக்கும் நமக்கு ஆடு கிளிக் நடந்தால் தான் ரெவன்யூன்றது ஒன்று கிடைக்குமே தவிர இந்த பேஜ் யூஸ் ஒரு நாளைக்கு 10,000 பேர் வந்தாலும் சரி அல்லது 50,000 பேர் வந்தாலும் சரி
பேஜ் வியூஸ்க்கு வந்து ரெவன்யூ கிடைக்காது, அதே போல இம்ப்ரெஷனுக்குமே கிடைக்காது. நல்லா புரிஞ்சுக்குங்க சரியா. அப்போ இந்த 23 பேர் நமக்கு ஆடு கிளிக் பண்ணதால கிட்டத்தட்ட $56.79 வந்து கிடைச்சிருக்கு இல்லையா. ஸோ அது எந்தெந்த கண்ட்ரிலேருந்து நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்துலேயே கண்ட்ரிஸ் வந்து வீடியோவில் நான் பின் பண்ணியிருக்கேன், தெளிவாக தெரியும் நினைக்கிறேன். யூஎஸ்லேருந்து பாருங்க, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 641 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. அதில் 15 பேர் வந்து ஆடு வந்து கிளிக் பண்ணிருக்காங்க சரிங்களா. 15 பேர் ஆடு கிளிக் பண்ணதால கிட்டத்தட்ட $56.33 வந்து கிடைச்சிருக்கு. கீழே இருக்கிற மற்ற அதர் கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அதே போல இந்தியாவில் வந்து பார்த்தீங்களா 185 பேருக்கு 7 பேர் ஆடு கிளிக் பண்ணிருக்காங்க, கிட்டத்தட்ட 0.07 சென்ஸ். ஓகேவா. மறுபடியும் சொல்றது என்னன்னா, இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. தயவு செஞ்சு நம்ம சேனல் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸுமே செக் பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்றது சரியா. சரி, இப்போ யூஎஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 641 பேர் வந்திருக்காங்க, 15 ஆடு கிளிக் நடந்திருக்கு. 15 பேர் ஆடு கிளிக் பண்ணதால கிட்டத்தட்ட நமக்கு $56.33 வந்திருக்குன்னு சொல்லிட்டேன். அது வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 845 பேர் வந்திருக்காங்கல்ல, அந்த 845 பேர் வந்து 23 பேர் ஆடு கிளிக் பண்ணிருக்காங்க. அந்த 23 பேர் எந்தெந்த ஆர்டிகளுக்கு ஆடு கிளிக் பண்ணாங்க, அதுதான் இப்போ பிரச்சனையே. இப்போ பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி இது ரொம்பவே வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஏரியா மட்டும் நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ் ஆர்பிஎம்னா என்ன, சிபிசினா என்ன? பேஜ் ஆர்பிஎம் இப்போ நம்ம வெப்சைட்டுக்குள்ள சம் கேட்டகரியில ஒர்க் பண்றோம். அது மைக்ரோ நிச்சஸ் இருக்கலாம் அல்லது மல்டி நிச்சஸ், எதுவோ ஒன்று இருந்துட்டு போய் போகுது. ஓகேவா. இப்போ வந்து எனக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும் அப்படின்னா அது ஒரு கேட்டகரி. இல்லை ப்ரோ எனக்கு இங்கிலீஷே தெரியும், இங்கிலீஷ்ல நான் பர்டிகுலரா ஒரே ஒரு கீவேர்ட்ஸ்ல மேக் பண்ண போறேன். அதாவது ஒரு கீவேர்ட்ஸ் வச்சு நம்ம 1000 ஆர்டிகல் கூட மேக் பண்ண முடியும். ஸோ புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபுல்லாவே யூஎஸ் பேஸ் பண்ணி டொமைன் இது ஒன்று, அது எல்லாமே யூஎஸ் கண்ட்ரி தான் டார்கெட் பண்றேன். நான் ஃபுல்லாவே இன்சூரன்ஸ், லாயர், கார் ஆக்சிடென்ட், பைக் இன்சூரன்ஸ் இது போல ஒர்க் பண்றேன். இதனுடைய சிபிசி ஒவ்வொரு கீவேர்ட்ஸ்க்கும் மினிமம் $150 இருந்து அதிகபட்சம் $750 வரைக்கும் இருக்கும். ஸோ ஃபுல்லாவே நம்ம யூஎஸ் பேஸ் பண்ணி டார்கெட் பண்றதால அந்த கீவேர்ட்ஸ்க்கு ஆல்ரெடி சிபிசி நமக்கு தெரிஞ்சு போச்சு, எவ்வளவு இருக்கு, $150 இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அது போல என் வெப்சைட்ல இருக்கக்கூடிய எல்லா ஆர்டிகளுமே அதுக்கு ரிலவெண்டா இருக்கிறதால ஒரு யூசர் வந்து தெரிஞ்சோ தெரியாம ஆடு கிளிக் பண்ணும்போது அதுல இருந்து எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 50% கூட கிடைக்காது நண்பா. இப்போதைக்கு இப்போ பேஜ் ஆர்பிஎம் $67.21. ஒரு யூசர் வந்து ஒரு ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா நமக்கு ஆவரேஜா $67.21 வந்து கிடைக்கணும். ஆனா நமக்கு அவ்வளவு கிடைக்குதா, கிடைக்கல. கீழே பாருங்க சிபிசி எவ்வளவு இருக்கு, $2.47 இருக்கு. அப்பனா நமக்கு $67 கிடைக்க வேண்டிய இடத்த $2.47 தான் வந்து கிடைக்குது. ஏன் ப்ரோ இப்போ $67 கிடைக்காம வெறும் $2 தான் கிடைக்குன்னு சொல்லி கேட்கலாம் நண்பா. இப்போ நமக்கு வெப்சைட்டுக்குள்ள ஒரு யூசர் வந்துட்டாரு, ஒரு ஆர்டிகளுக்குள்ள வந்துட்டு, அதாவது $150 இருக்கக்கூடிய ஒரு கீவேர்ட்ஸ்ல ஆடு கிளிக் பண்ணி, அதாவது ஆடு கிளிக் பண்ற மாதிரி ஆர்டிகல் கிளிக் பண்ணி உள்ள வந்துட்டாரு. அவர் என்ன பண்றாருன்னா யூனிக்கா இருக்கு கண்டென்ட் சொல்லிட்டு வேற எதனா ஆர்டிகல் இருக்குமா அப்படின்னு சொல்லி வேற ஆர்டிகல் கிளிக் பண்றாரு. ஆல்ரெடி நமக்கு உள்ள வந்த கீவேர்ட்ஸ் என்னவோ $150. ஆனா அவர் இப்ப கிளிக் பண்ண போற ஆர்டிகல் வந்து சிபிசி $10 கீழே கம்மியா தான் இருக்கு போது அவர் வேற ஆர்டிகல் பக்கம் மூவ் ஆயிட்டாரு. அங்க போய் ஏதோ ஒரு ஆடு கிளிக் பண்ணிருக்காருன்னும் போது அப்போ சிபிசி மாறுமா? இந்த தான் நண்பா, ஒரு யூசர் வந்து கரெக்டான கீவேர்ட்ஸ் கிளிக் பண்றாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரெவன்யூ இருக்கும். இது இல்லாம இந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசியுமே வந்து எந்த கண்ட்ரில இருந்து அதிகமான யூசர்ஸ் வந்து ஆடு கிளிக் பண்றாங்களோ அதை பொறுத்து இதுவுமே 1 ஹவருக்கு ஒரு டைம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ புரிய நினைக்கிறேன். தென் பக்கத்துல இம்ப்ரெஷன் அண்ட் பேஜ் சிடிஆர் பாத்தீங்கன்னா இம்ப்ரெஷன் கிட்டத்தட்ட 2850 இம்ப்ரெஷன் இருக்கு. கேனா வந்து 1000த்துல வரும், எல்ல போட்டிருக்கு, இந்த கேவுக்கு பக்கத்துல எல் இருக்குன்னா லட்சத்துல வரும், அதுவே எம் போட்டிருக்கு அப்படின்னா மில்லியன்ல போகும் சரியா. ஸோ இந்த இம்ப்ரெஷன் ஏன் வருது, எதுக்காக வருது அப்படின்னா, இப்போ பேஜ் யூஸ் 845 பேர் இருக்கு, அதாவது 845 காட்டுதுல, அந்த 845 பேரும் நம்ம வெப்சைட்டுக்குள்ள எவ்வளவு நேரம் இருந்திருப்பாங்கன்றது நமக்கு தெரியாது. அதாவது அன்லைஸ்ல நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம், ஆவரேஜ் பண்ணி காட்டும் 0.010 செகண்ட் இருந்திருக்காங்க, ஆவரேஜா 1.5 நிமிஷம் இருந்திருக்காங்கன்னு சொல்லி காட்ட முடியாது. அது போலதான் நம்ம வெப்சைட்டுக்குள்ள ஒரு யூசர்ஸ் எவ்வளவு நேரம் இருக்கிறாங்களோ அதை பொறுத்து இந்த இம்ப்ரெஷன் காட்டும். இப்போ என் வெப்சைட்டுக்குள்ள 845 பேர் வந்திருக்காங்க, அதுல கிட்டத்தட்ட 2850 இம்ப்ரெஷன் வந்து காட்டுது சரியா. இதுக்கு இம்ப்ரெஷன் மூலியமா காசு வருமானு கேட்டீங்கன்னா வராது நண்பா. அதாவது ஆட்சன்ஸ்க்கு வராது. இதுவே ஆட் மோப்பு, ஆட் மேனேஜர், ஆட்சன்ஸ் 360 இது 3 பிளாட்ஃபார்ம்லையும் வரும் சரிங்களா. ஆட்சன்ஸ்ல ஆட் கிளிக்கு வந்து தான் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். இப்போ வரப்போற நாட்களில் வந்து இம்ப்ரெஷனுமே ரெவன்யூ கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை லைவுக்கு வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் சரியா. சரி, இப்போ பேஜ் சிடிஆர் பாருங்க 2.75% இருக்கு நண்பா, ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு யூசரும் ஒரு பிகினரா இருந்தாலும் சரி, எக்ஸ்போர்ட்டான ஆளா இருந்தாலுமே சரி, இந்த பேஜ் சிடிஆர் வந்து 10க்குள்ளேயே மெயின்டைனிங் பண்ணுங்க. இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த பேஜ் சிடிஆர் வந்து நீங்க 10க்குள்ளே மெயின்டைனிங் பண்ணாதான் உங்க வெப்சைட்டுக்கு ஆட் லிமிட்ன்ற ப்ராப்ளம் வராது ஒன்று. அதே போல ஒரு ஆர்டிகளுக்கு தொடர்ந்து யூசர்ஸ் அனுப்பாதீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து சோசியல் மீடியா ஆட்ஸ் ரன் பண்ணுறது, ஃபேஸ்புக் ட்ராக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பர்டிகுலர் பேஜஸ்க்கே டிராஃபிக் அனுப்புவாங்க. அப்படி அனுப்பாதீங்க. இப்படி அனுப்புறது மூலிமா உங்களுக்கு ஆட் லிமிட் ப்ராப்ளம் வரும். இந்த ஆட் லிமிட் வராமல் இருக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பேஜ் சிடிஆர் 10க்குள்ளே மெயின்டைனிங் பண்ணணும். அது எப்படி நம்ம 10க்குள்ளே மெயின்டைனிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு,
இது நான் சொல்லல, கூகுளுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லேயே இருக்குது. என்ன சொல்ல வராங்கன்னா 250 பேஜுக்கு 2 பேர் ஆடு கிளிக் பண்ணலாம். அப்படின்னா 1000 பேர் வராங்கன்னா 4 ஆடு கிளிக் அதிகபட்சம். இப்படி நடக்குதுன்னா பேஜ் சிட்டியாக 0.07% வந்து இருக்கும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும் அப்படின்னா 1000 பேருக்கு 50 ஆடு கிளிக் வந்து 75 ஆடு கிளிக் சாலிடாக நடக்கலாம். பேஜ் சிட்டியாக 10க்குள்ளே தான் இருக்கும். 10க்கு மேலே போகுது அப்படின்னா நம்ம ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு சேவ் ஜோன் விட்டு வெளியே போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ புரிஞ்சுக்குங்க, பேஜ் சிட்டியாக 10க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்க. சரி, இப்போது யூஎஸ்லேருந்து கிட்டத்தட்ட 600 பேர் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கலாம். 641 பேர் வந்திருக்காங்க. அதில் 15 பேர் ஆடு கிளிக் பண்ணதால கிட்டத்தட்ட நமக்கு $56.33 வந்து கிடைச்சிருக்கு. அப்போ ஒரு ஆடு கிளிக்கு நமக்கு ஆவரேஜாக எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னா, இந்த இடத்த பாருங்கள், சிபிசி தெரியும் உங்களுக்கு தெளிவாக, $3.76 வந்து நமக்கு சிபிசி கிடைச்சிருக்கு. கான்செப்ட் புரியுதுங்களா? இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும், இந்த டுடே உள்ள பேஜஸ்ல காட்டுறதுல அதில் வந்து ஆவரேஜ் சிபிசி $2.47. ஆனால் அதுவே இன்னுமே அக்யூரேஸாக தெரிஞ்சுக்கிறதுல கண்டினியூஸில் போய் பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா 641 பேஜுக்கு கிட்டத்தட்ட 15 பேர் ஆடு கிளிக் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்த்தோம். அதில் ஒரு கிளிக்கு சாலிடாக $3.76 விதத்தில் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும் நினைக்கிறேன். அதே போல் இந்தியாவில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 185 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 0.01 சென்ஸ், அதாவது ஒரு ஆடு கிளிக்கு 1 சென்ஸ் கிடைச்சிருக்கு. இதுதான் நண்பா சொல்றது. இந்தியாவை பேஸ் பண்ணி ஆர்டிக்கல் போட வேண்டாம் அப்படின்றத என்னோட ரெக்வஸ்ட். தென் இந்தியா பேஸ் பண்ணி போட்டாலும் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும், ஆனால் வேலைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ புரிஞ்சுக்குங்க. சரி, நான் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோஸில் ஏதாவது டவுட்டாக இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸ்லாம் போடாதீங்க, டேரெக்டாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து கேட்டுக்குங்க. ஒன்று, இதுக்கு மேலே நான் சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ள ஃபாஸ்ட்டாக சொல்லி முடிச்சிடறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம கிட்ட கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் இருக்குது. கூகுள் ஆட்சன்ஸ்க்கு கண்டென்ட் ரைட்டிங் உங்களுக்கு சர்வீஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக கண்டக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் 100% ஹியூமன் கண்டென்ட், ஒரு ஆர்டிகல் மேக் பண்ண மினிமம் அதிகபட்சம் வந்து 3.5 மணி நேரம் வரைக்கும் நமக்கு டைம் எடுத்துக்கும். சரிங்களா? நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல் எனி 20 டேஸில் உங்களுக்கு ரேங்கிங்குமே ஆகும். இதுக்கு நான் கேரண்டி. உங்களுக்கு ஆர்டிகல் வேணும் அப்படின்னா தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ, நான் ஆல்ரெடி வந்து வெப்சைட்டில் மானிட்டேஷன் வாங்கிட்டேன், எனக்கு உங்கள் வெப்சைட் வர மாதிரி ரெவன்யூ எத்தனை ஆகுது, அதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு ஐசிபிசி கண்டென்ட் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபுல்லாகவே இன்சூரன்ஸ் லாயர் பேஸ் பண்ணி கொடுப்பேன். ஃபுல்லாகவே யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா இது போல் டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி கொடுப்பேன். கரண்ட்டில் எந்த கண்ட்ரியில் அதிகமாக சிபிசி கிடைக்குதோ அந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஆர்டிகல் கொடுப்பேன். நீங்கள் அந்த ஆர்டிகல் போடுறது மூலிமா உங்கள் வெப்சைட்டுக்கு சிபிசி ஆட்டோமேட்டிக்காக ஏறும். சரிங்களா? ஸோ கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. வேணும்னா உங்கள் ஆர்டர் வந்து கால் பண்ணி ப்ளேஸ் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி ஆர் டொமைன் பேக்லிங்க் சர்வீஸ். அதாவது டொமைன் அத்தாரிட்டினா வேறு, அதாவது பேக்லிங்க் சர்வீஸ் வேறு. பேக்லிங்க்னா நம்ம பர்டிகுலர் போடக்கூடிய, அதாவது நம்ம வெப்சைட்டில் போடக்கூடிய ஆர்டிகல், அதாவது போஸ்ட்டுக்கு வந்து பேக்லிங்க்ஸ் எடுப்போம். டொமைன் அத்தாரிட்டி வந்து அது வேறு, மோஸ்ட் அப்டேட் ஆகும். டொமைன் ரேட்டிங் வந்து ஏகிராஃப் அப்டேட் ஆகும். சரிங்களா? என் சைடு வந்து 15+ வரைக்கும் ஏற்றி கொடுக்க முடியும். ஸ்பேம் ஸ்கோர் 1% தான் இருக்கும். இதுக்கு நான் கேரண்டி. உங்கள் வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி ஏற்றணும் அல்லது டொமைன் ரேட்டிங் ஏற்றணும் அப்படின்னாலுமே பெய்டு சர்வீஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. மினிமம் பேக்கேஜாக வந்து 5000 ஸ்டார்ட் ஆகும் எல்லாமே. சரிங்களா? அடுத்ததான் வந்து உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து ப்ராப்பராக வந்து ஆட் பிளேஸ் பண்ணணும் ப்ரோ, எனக்கு வந்து எஸ்இஓ பண்ண தெரியாது, ஆர்டிகல் ப்ராப்பராக போட்டு எஸ்இஓ பண்ண தெரியாது, அதுமாரி உங்கள் வெப்சைட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, அதாவது ஆடிட்டிங் பார்த்து அதை ஃபிக்ஸ் பண்ணி தரணும் அப்படின்னாலுமே நம்ம அதை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இல்லை ப்ரோ, எனக்கு ஒரு வெப்சைட்டே கிரியேட் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னா அதுவுமே தாராளமாக பண்ணி கொடுப்போம். அதாவது ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி என் சைடு உங்களுக்கு கொடுக்குறதுக்கு குறைஞ்சபட்சம் அதிகபட்சம்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று, வெறும் வெப்சைட் மட்டும் வேணும்னா 11,000 நம்ம சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஹோஸ்டிங் டொமைனோட கொடுத்துட்ருவோம். எனக்கு ஸ்க்ராட்ச்லேருந்து நான் தெரிஞ்சுக்கணும், A to Z ப்ரோ, எனக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கிளாஸோட 15,000 சார்ஜ் பண்ணிட்டுருக்கேன். லைஃப் லாங் சப்போர்ட்டு வேணும். ஏதாவது மோர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கால் பண்ணி உங்களோட டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு அதாவது யூசருடைய ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எல்லா வெப்சைட்டுமே கிரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது வரைக்குமே. அதாவது உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் ஷாப் வச்சுருக்கீங்க, ஒரு நல்ல நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், அதுக்கு தகுந்த மாதிரி வெப்சைட் வேணும், இல்லை நான் வந்து அப்டேட் மாதிரி பண்ண போகிறேன், இல்லை நான் பிளாகிங் பண்ண போகிறேன், இல்லை ப்ரோ நான் பிளாகிங் பண்ணிட்டுருக்கேன், நான் அதுக்கு தகுந்த மாரி சைடு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு யூசருடைய ரெக்குவயர்மெண்ட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சைடு வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு வெப்சைட் கிரியேட் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கறத விட 5 மடங்கு பவர்ஃபுல்லாகவே நம்ம வந்து வெப்சைட் கிரியேட் பண்ணி கொடுப்போம். சரிங்களா? ஃபியூச்சரில் வரப்போகிற நாட்களில் வந்து தீம்ஸ்லாம் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ப்ரீமியம் தீம்ஸ் எல்லாமே ஜஸ்ட் லோ ப்ரைஸில் 1000 நம்ம கொடுக்க போகிறோம். உங்களுக்கு தீம்ஸ் வேணும் அப்படின்னா கான்டாக்ட் நம்பரில் மெசேஜ் போடுங்க. அதை பற்றி தனியாகவே வீடியோஸ் வந்து வரப்போகிற நாட்களில் வரும். சரிங்களா? தென் அது போக வெப்சைட்டுக்கு சம்மந்தமான எஸ்இஓ சர்வீஸு, பேக்லிங்க் சர்வீஸு, நிறைய சர்வீஸ் இருக்குது நண்பா. கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட 250க்கு மேற்பட்ட கோர்சஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஒவ்வொன்றா சொன்னால் வச்சுக்கோங்களேன், குறைஞ்சபட்சம் 3 மணி நேரம் ஆகி போயிடும். ஸோ அதாவது முக்கியமாக என்ன நாள் தேவை அதை மட்டும் சொல்லியிருக்கேன். இன்னும் மோர் கோர்சஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா
கால் பண்ணி உங்களுடைய எனி டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தென் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீ வீடியோஸ்லாம் போயிட்டு ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். நம்ம எது போல் வீடியோஸ் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம், எவ்வளோ நாளாக நம்ம கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்றது மோர் டீட்டெயில்டாக உங்களுக்கு ஐடியா கிடச்சிடும். அது போக உங்களுக்கு வரப்போகிற நாட்களில் வந்து நம்மகிட்ட இருக்கிற சர்வீஸ்லாம் நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டியாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது அதுவுமே உங்களுக்கு வந்து ப்ரூஃபாக நம்ம வந்து வீடியோஸ் கொடுக்கலாம்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்சால் பண்ணலாம். தென் பிளாகர் வந்து வீடியோஸ் தனித்தனியாக உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணி போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு எது போல் வீடியோஸ் வேணுன்றது நீங்கள் சொன்னால் தான் தகுந்த மாதிரி நம்மளால வீடியோ வந்து கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும். சரிங்களா? தென் யூஸருடைய ரெக்குவயர்மெண்ட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் டீட்டெயில்டாக ஒவ்வொரு வீடியோவும் கிரியேட் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது ப்ரோ இவ்வளோ நேரம் சொன்னீங்க ஆட்சன்ஸ்னால் என்னென்னு உனக்கு அப்பயுமே எனக்கு தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு மறுபடியும் சொல்கிறேன். ஆட்சன்ஸ்ன்றது 2 தான். வெப்சைட்னு சொன்னேன். வெப்சைட்டை பற்றி உங்களுக்கு பேசிக்காக தெரியல அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு சொன்னேன். உங்களுக்கு அப்பயுமே புரியல அப்படின்னா வெப்சைட்ன்றது ஒன்று இல்லை நண்பா. வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு 2 பிளாட்ஃபார்ம் இருக்குது. 2 தாண்டி அதாவது எவ்வளோ இருக்குது எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து ஒன்று பிளாகரு, இன்னொன்று வேர்ட்பிரஸ். சரிங்களா? அதே போல் எனக்கு வர்ற மாதிரி உங்களுக்கு ரெவன்யூ வரும்னு நினச்சி நீங்கள் தயவு செஞ்சு உள்ளே வர வேண்டாம். இந்த வெப்சைட்டுக்குள்ளே வரவே வேண்டாம். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிற அமௌண்ட் இப்போ எங்கிட்ட வரீங்க அப்படின்னா 15,000 ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னா அது வித்தவுட் மானிட்டேஷன். அதாவது மானிட்டேஷனோட நான் பண்ணி கொடுக்க போதில் வெப்சைட் பில்ட் பண்ணி உங்களுக்கு கிளாஸ் தான் எடுக்க போகிறேன். அதுக்கு வந்து அதை தாண்டி ஒன்று ஆர்டிக்கல் போடணும், இன்னும் நிறைய இருக்கு இல்லையா? அப்படின்னும் போது ஒரு வெப்சைட்டுக்கு வந்து ஒரு 5,000 ரூபா ஒரு ஹோஸ்ட் டொமைன் வாங்கி நீங்கள் பில்ட் பண்ணுற அப்படின்னும் போது அந்த 5,000 ரூபா ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ணால் போகுதுன்னு நினச்சா கண்டிப்பாக கிடையாது. அதை தாண்டி இன்னும் எவ்வளோ இருக்குது. சரியா? உங்களுக்கு வந்து ஒரு பிகினராக இருந்தவங்ககிட்ட நான் சொல்கிறது என்னென்ன அப்படின்னா மொதல் 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் நீங்கள் வெப்சைட்னா என்ன நீங்கள் அதை கற்றுக்கிறதுக்கே உங்களுக்கு டைம் போயிடும். சரியா? அதுக்கப்புறம் நீங்கள் ரெவன்யூ எதிர்பார்க்கலாம், தப்பு கிடையாது. நான் வந்து ஒரு 10,000 செலவு பண்ணிட்டேன், எனக்கு ஒரு 3 மாதம் போட்ட காசு எடுப்பேனா, ஒரு நாளைக்கு $100 வருமா, ஒரு நாளைக்கு $50 வருமானு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. எனக்கு வந்து ப்ரோ நான் வந்து ₹1 கூட இன்வெஸ்ட்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு வந்து நான் ஃப்ரீயாகவே லேர்ன் பண்ணணும் அப்படின்றான். பிளாகர் இருக்குது, பிளாக் ஸ்பாட் டொமைனில் கிரியேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது பிகினர்ஸ்க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். சரியா? ஏன்னா பிளாகர் சஜஷன் பண்ணுறேன் அப்படின்னா வேர்ல்டுலே பிளாக் ஸ்பாட் டொமைனு நம்பர் 1 பொசிஷனில் ரேங்க் ஆகிட்டு இருக்குன்னா உங்களால் நம்ப முடியாது. பட் ஆனால் ரேங்க் ஆகிட்டு இருக்கு. சரியா? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், எனக்கு எஸ்இஓ பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஏன் நான் பிளாகில் ஒர்க் பண்ணுற சொல்கிறேன்னா பிளாகில் நீங்கள் ஒர்க் பண்ண என்ன ஆகுனா வேர்ட்பிரஸ்ன்றது அட்வான்ஸ் லெவல். சரிங்களா? அட்வான்ஸ் லெவல்ன்னும் போது நீங்கள் பிகினர்ஸ் வந்து காசு என்கிட்ட இல்லை ப்ரோ அப்படின்னும் போது எப்படி சொல்கிறது, ₹1 கூட செலவு பண்ண முடியாது. பட் அப்படி இருந்தால் நான் பிளாகிங்குள்ளே வந்து பார்க்கணும் அப்படின்றவங்களுக்கு பிளாகர் பெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு அமௌண்ட்டுலாம் பிரச்சனை கிடையாது, எனக்கு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண எங்கள் வீட்டையோ சரி அல்லது என்னாலேயே வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா, ஏன்னா அமௌண்ட்டுன்றது இந்த இடத்துல மெயின் ரோல் வருது. சரியா? ஏன்னா வருஷத்துக்கு 1 டைம் ரினியூவல் பண்ணணும். இப்போ எதனா ஒரு பிளகின் வேணும், ப்ரீமியமாக வேணும்னா காசு கொடுத்து வாங்கணும். லேஅவுட்ஸ் தீம்ஸ்ன்னு சொல்கிறேன், வேர்ட்பிரஸ்க்கு வந்து தீம்ஸ்லாம் காசு கொடுத்து வாங்கணும் அப்படிங்கும்போது ஃப்ரீலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வேர்ட்பிரஸ்ன்றது நிறைய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா ஒரு சிலர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் நீங்கள் ஃபீல் பண்ணணும் அப்படின்னா ப்ரீமியமாக போனால் மட்டும்தான் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஏன்னா இப்போ வந்து ஒரு தீம்ஸே போடுறோம் அப்படின்னா கூட ஃப்ரீக்கும் ப்ரீமியமுக்கும் சம் 20% எவ்வளவோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால சொல்ல வரேன். சரிங்களா? வேர்ட்பிரஸ்னால் காசு, பிளாகர்னா ஃப்ரீ. வேர்ட்பிரஸ் பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டு ஃபோன் மாதிரி, பிளாகர்ன்றது ஐஃபோன் மாதிரி. பிளாகர் எதுக்கு எடுத்தாலும் ஸ்கிரிப்ட் நீங்கள் காசு கொடுத்து வாங்கி போட்டாகணும். ஆனால் வேர்ட்பிரஸ்ன்றது ஆண்ட்ராய்டு மாதிரி ப்ளே ஸ்டோர் மாரி அதில் பிளகின் ஒரு செக்ஷன் இருக்கும். நமக்கு தேவைப்படுற சாஃப்ட்வேர் ஆல்டர்னேட்டிவை இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணாலே அதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வேர்ட்பிரஸில் இருக்கும். சரிங்களா? அதே போல் வேர்ட்பிரஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்பீடு வைஸுமே நல்லா இருக்கும். பிளாகர் வந்து ரொம்பவே ஸ்லோவாக தான் இருக்கும். ஸ்லோவாக இருக்குன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம எந்த அளவுக்கு கண்டென்ட் குவாலிட்டியாக பண்ணுறோம், அது எல்லாமே கண்டென்ட்டோட வேர்ட்ஸ் தென் இமேஜோடைய சைஸ் இதெல்லாமே பொறுத்து வெப்சைட்டோடைய லோடிங் ஸ்பீடுமே டிலே ஆகும். புரியுதுங்களா நண்பா? டீட்டெயில்டாக சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. கால் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃப்ரீடமாக உங்களுக்கு எப்படி பண்ணால் ஒர்க் அவுட் ஆகும், பேக் அண்டில் எவ்வளோ டியூரேஷன் எடுக்குன்றது இன்னுமே நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஆனால் அமௌண்ட் வரும்னு நினச்சி தயவு செஞ்சு உள்ளே வராதிங்க. ஏன்னா மறுபடியும் சொல்கிறேன், 1 வருஷத்துல 1.5 வருஷம் நீங்கள் கற்றுக்கிறதுக்கே டைம் போயிடும். ஏன்னா கீவேர்ட் ரிசர்ச் இருக்குது, ஆன் பேஜஸ் சிவா, பேஜஸ் சிவா, டெக்னிக்கல் சிவா, நம்மளுடைய காம்படிட்டர் அதை விட எப்படி நம்ம பெட்டராக பண்ணலாம், கீவேர்ட் டென்சிட்டி, இதை நம்ம யூஸ் பண்ணுற லேஅவுட்டு, அதுமாரி ஒவ்வொன்றும் நம்ம இன்ச்சாக நுணுக்கமாக பார்த்து கற்றுக்கிட்டா மட்டும்தான் சக்ஸஸ்ன்றது கிடைக்கும். ஸோ எல்லாரும் லேர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுங்க. ப்ராஃபிட்டு 2வது. சரிங்களா? எனிவே வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு கால் பண்ணி ஏதாவது கோர்ஸ் எதனா வேணும் அப்படின்னா பெய்ட் சர்வீஸ் எதனா வேணும்னா ஆர்டர் வந்து கொடுங்க. சரிங்களா? என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை தாண்டியும் டெலகிராம் குரூப் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, இன்ஸ்டாகிராம்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே லிங்க் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு எதில் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ நான் கால் பண்ணி பேசணும் விருப்பப்பட்டீங்கன்னா டைம் முக்கியம் இல்லை நண்பா, நைட்டு பகலில் எந்த டைமு, வெடிகாலம் 3 மணிக்கு கூப்பிட்டாலும் கால் எடுப்பேன்,
நைட்டு 12 மணி கூட்டாலும் கால் பண்ணால் எடுப்பேன். சரியா? ஏன்னா வந்து நம்மளது அது ஃபுல் டைம் பிஸ்னஸ். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எதனா சர்வீஸ் வேணும் அப்படின்னா கால் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? எனிவே பை பை நண்பா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.